Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 5. ஒற்றர் தலைவன். நல்ல சமயத்தில் வந்து தன்னை காப்பாற்றிய குதிரை வீரனிடம் விக்ரமனுக்கு நன்றி உணர்ச்சி உண்டாயிற்று. அவ்வீரனுடைய கேள்விக்கு மறுமொழியாக, ஐயா, நான் வியாபாரி, உறையூருக்கு போவதற்காக இந்த குறுக்கு வழியில் வந்தேன். வந்த இடத்தில் இந்த ஆபத்து நேர்ந்தது. நல்ல சமயத்தில் நீங்கள் வந்து உதவி செய்தீர்கள் என்றான். வியாபாரியா நீ? துலாக்கோல் பிடிக்கும் கையா இவ்வளவு லாகவமாக கத்தி சொல்லிட்டுதே, நம்ப முடியலையா? என்ன வியாபாரம் செய்கிறீரோ? ரத்ன வியாபாரினார். கத்தியை உபயோகிக்கவும் பழகியிருக்கிறேன். அழகுதான். ரத்ன வியாபாரியை மாதிரி காட்டு வழியில் தனியாக கிளம்பினீரே, அதுவும் வேளையில். நரசிம்ம சக்கரவர்த்தியை புகழ கேட்டு ஏமாந்து போகிறேன். அவருடைய ஆட்சியில் திருட்டு புரட்டை கிடையாது என்று கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களிலெல்லாம் ஜனங்கள் பேசிக்கொள்வதை கேட்டிருக்கேன். ஓஹோ, வெளிநாட்டிலேருந்து வந்தீரா? நினைத்தேன் அப்போதே. எந்த நாட்டிலேருந்து வருகிறீரையா? எனக்கு செண்பகத்தீவு. செண்பகத்தீவா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நாட்டில் ரத்னங்கள் அதிகம் உண்டு என்று. நல்லது. ரத்ன வியாபாரம் செய்ய வந்த நீர் முதலில் காஞ்சிக்கலவா போக வேண்டும்? இவ்வளோ அவசரமாக உறையூருக்கு கிளம்பினேனோ? சொல்லுகிறேன் ஐயா, ஆனால் தாங்கள் யார் என்பதை தெரியப்படுத்தவில்லையே. நான் யாராக இருந்தேன்னா, என் உயிரை காப்பாற்றியவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? உம்முடைய உயிரை நான் காப்பாற்றவில்லை, நீரை தான் காப்பாற்றி கொண்டேன். 3 பேரை வேலை தீர்த்த உமக்கு இன்னும் ஒருவனை தீர்ப்பது பிரமாதம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நான் யார் என்று சொல்கிறேன். காஞ்சி சக்கரவர்த்தியை பற்றி நீ கேள்விப்பட்டது பொய்யாக போயிற்று என்றீரே, அந்த சக்கரவர்த்தியின் ஊழியர்களில் ஒருவன் நான், ஒற்றற்படை தலைவன். நீர் தனியாக இந்த காட்டு வழியை போகிறேன் என்று எனக்கு தகவல் வந்தது. ஏதாவது ஆபாயம் நேரலாம் என்று எதிர்பார்த்து உடனே புறப்பட்டு வந்தேன். அப்படியா? என்ன விந்தை! சக்கரவர்த்தியின் ஒற்றற்படை அவ்வளவு திறமையாக வேலை செய்கிறது. அப்படியானால் நான் எண்ணியது தவறு. செண்பகத்தீவில் நடக்கும் ஆட்சியை போல் அவ்வளவு திறமையாக இங்கே அரசாங்கம் நடக்காமல் இருக்கலாம் ஐயா. ஆனாலும் எங்களால் முடிந்த வரையில் கொலை களவு நடக்காமல் பார்த்து கொண்டு வருகிறோம். பார்க்க போனால் இரவில் தனி வழியே வந்து 4 உயிர்களின் மரணத்துக்கு காரணமாக இருந்ததன் பொருட்டு உம்மை நான் பிடித்து கொண்டு போய் சக்கரவர்த்தியின் முன்னால் நிறுத்த வேண்டும். விக்ரமனுடைய கை அப்போது அவனுடைய வாளை இறுக்கி பிடித்ததை நட்சத்திரங்களின் மங்கிய ஒளியில் அவ்வீரன் கவனித்தான். வேண்டாம் ஐயா, வேண்டாம். வேண்டாம் ஐயா, வேண்டாம். அவ்விதம் செய்கிற உத்தேசம் எனக்கு இல்லை. அயல் தேசத்திலிருந்து வந்தவரானால் இந்த வழியின் அபாயம் தெரியாமல் வந்துவிட்டீர். உம்மை போல வேண்டுமென்று விபத்தில் அகப்பட்டுக் கொள்கிறவர்கள் இல்லாமல் போனால் அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்ன வேலை இருக்கும்? ஒற்றற்படை தலைவன் தான் எதற்காக? நல்லது, நான் வந்த வேலை ஆகிவிட்டது. பார்க்க போனால் நான் வந்திருக்க வேண்டியதில்லை. யாருடைய உதவியும் இல்லாமல் உண்மை நீரே காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறீர். நான் போய் வருகிறேன் என்றான் அவ்வீரன். விக்ரமனுடைய உள்ளம் குழம்பிற்று. அவ்வீரனுக்கு தான் தகுந்தபடி நன்றி செலுத்தவில்லை என்று அவன் கருதினான். அன்றியும் அவ்வீரனுடன் இன்னும் கொஞ்சம் சிநேகம் செய்து கொண்டு உறையூர் போவதற்கு அவனுடைய குதிரை வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஆசை உண்டாயிற்று. இரவை எங்கே எப்படி கழிப்பது என்று கவலையும் தோன்றியது. அப்படி என்று அந்த சமயத்தில் தாங்கள் வந்திராவிட்டால் ஒருவேளை நான் உயிரிழந்திருப்பேன். எனக்கு உயிர் அளித்தவர் தாங்கள் தான். அதோடு இன்னொரு உதவியும் தாங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்றான் விக்ரம். என்னிடம் யாராவது உதவி கேட்டால் அதை மறுக்கும் வழக்கம் கிடையாது. உதவி கேட்காதவர்களுக்கு கொடுப்பதும் இல்லை. உறையூருக்கு நான் அவசரமாக போக வேண்டியிருக்கிறது. அதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். நீர் கேட்க போவது தெரிகிறது. என் குதிரையை கேட்கிறீர். ஆனால் இந்த ராத்திரியில் இனிமேல் இக்காட்டு வழியில் போனால் உம்முடன் குதிரையும் துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக வேண்டியதுதான். உம்மை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் குதிரையை புலிக்கு ஆகாரமாக எனக்கு இஷ்டமில்லை. வேறு என்ன யோசனை செய்கிறீர்கள்? இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிற்பியின் வீடு இருக்கிறது. என்னுடன் வந்தால் அங்கே படுத்திருந்து விட்டு அதிகாலையில் எழுந்து போகலாம். விக்ரமன் சற்று யோசித்து, அப்படியும் செய்யலாம் என்றான். கீழே கிடந்த மூட்டைகளை எடுத்து குதிரை மேல் வைத்து கட்டினார்கள். பிறகு வீரன் குதிரையை பிடித்துக்கொண்டு காட்டுக்குள் புகுந்து செல்ல விக்ரமனும் அவன் பின்னால் சென்றான். அத்தியாயம் 6. சிற்பியின் வீடு. அடர்ந்த காட்டின் வழியே ஒரு கொடி வழி சென்றது. பட்டப்பகலிலேயே அந்த வழியில் இருள் சூழ்ந்திருக்கும். நடுநிசையில் கேட்க வேண்டியதில்லை. பெரிய பாதையில் ஆங்காங்கே எட்டி பார்த்த நட்சத்திர வெளிச்சம் கூட இந்த கொடி வழியில் கிடையாது. அப்படிப்பட்ட இருளில் முன்பின் தெரியாத யாரோ ஒருவனை பின்தொடர்ந்து காட்டுக்கொடி வழியில் செல்லும்போது விக்ரமனுடைய
தீர நெஞ்சம் கூட திக் திக் என்று அடித்துக் கொண்டது. வழி வழி மிகவும் குறுகலானது. இருபுறத்திலும் தழைத்திருந்த மரக்கிளைகளும் செடிகளும் கொடிகளும் அடிக்கடி விக்ரமன் மேல் உரைத்தன. வெகு சமீபத்தில் இருந்து ஆந்தைகளும் கோட்டான்களும் கர்ண கடூரமான குரலில் சத்தமிட்டன. எங்கேயோ வெகு தூரத்தில் இருந்து ஒரு உருமல் சத்தம் வந்தது. அதை கேட்ட குதிரை கனைத்தது. ஒற்ற தலைவன் அப்போது குதிரையை தட்டி கொடுத்தான். அது நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்வது போல இருந்தது. முதலில் குதிரையும் பிறகு ஒற்ற தலைவனும் பின்னால் விக்ரமனும் போய்கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் ஒரு மரத்தின் வேரில் கால் தடுக்கி விக்ரமன் கீழே விழுந்தான். ஒற்ற தலைவன் அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டான். அப்போது விக்ரமனுக்கு உண்டான வியப்புக்கு அளவே இல்லை. ஆஹா, இது எத்தகைய இரும்பு கை! இந்த கையில் தான் எவ்வளவு வலிவு! இந்த ஒற்ற தலைவன் சாதாரண மனுஷன் இல்லை, மகா வீரனாக இருக்க வேண்டும். சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேலைக்கும் சரியான ஆளைத்தான் தேர்ந்தெடுத்துகிறார் என்று எண்ணினான். இன்னும் எவ்வளவு தூரம் இந்த கொடி வழியாக போக வேண்டுமோ என்று விக்ரமன் எண்ணிய சமயத்து சட்டென்று இருள் சிறிது அகன்று வானம் தெரிந்தது. எதிரில் ஒரு கட்டடம் இருப்பது லேசாக புலப்பட்டது. நான் சொன்ன இடத்துக்கு வந்துவிட்டோம், இந்த வீட்டில் இரவை கழிக்கலாம், பொழுது விடிந்ததும் நீர் கிளம்பலாம் என்றான் ஒற்ற தலைவன். ஆகட்டும், வரால் இது யாருடைய வீடு? இப்படிப்பட்ட அடர்ந்த காட்டு நடுவே யார் வீடு கட்டி கொண்டு வசிக்கிறார்கள், எதற்காக என்று விக்ரமன் வியப்புடன் கேட்டான். இந்த வீட்டை கட்டியவர் இப்போது இல்லை. அவர் இருந்தபோது இங்கே இவ்வளவு அடர்ந்த காடாகவும் இல்லை. அது பெரிய கதை. ராத்திரி உமக்கு தூக்கம் வராவிட்டால் சொல்கிறேன் என்றான் ஒற்ற தலைவன். பிறகு அவன் வீட்டண்டை நெருங்கி கதவை இடித்தான். வீட்டின் சமீபத்தில் வந்ததும் விக்ரமன் அது சாதாரண வீடு அல்ல என்பதை கண்டான். சித்திர மண்டபமோ அல்லது சிற்பக் கோயிலோ என்று சொல்லும்படியாக இருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் கதவு திறந்தது. கதவை திறந்தவள் ஒரு தொண்டு கிழவி. அவள் கையில் ஒரு கல் விளக்கு இருந்தது. கிழவி கதவை திறந்ததும் முன்னே நின்ற ஒற்றர் தலைவரை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தாள். அப்போது அவளுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. இடது கையின் ஆள்காட்டி விரலை அவன் லேசாக தன் உதடுகளின் மேலே வைத்துவிட்டு உடனே எடுத்து விட்டான். அந்த சமீட்சையின் கருத்தை கிழவி உணர்ந்திருக்க வேண்டும். உடனே அவளுடைய முகத்திலிருந்து வியப்பு குறி மாறிவிட்டது. பாருங்கள் ஐயா என்று சொல்லிவிட்டு கிழவி கதவை நன்றாய் திறந்தாள். இருவரும் உள்ளே பிரவேசித்தார்கள். அந்த வீட்டுக்குள் அடிக்கடி சென்று பழக்கப்பட்டது போல குதிரை உள்ளே நுழைந்தது. அது நேரே கூடம் முற்றம் எல்லாவற்றையும் தாண்டி பின்புற கதவண்டை போய் நின்றது. கிழவி அங்கே சென்று அந்த கதவையும் திறந்தால் குதிரை தானாக அதன் வழி புகுந்து சென்றது. ஒற்று தலைவன் அப்போது விக்ரமனை பார்த்து, இந்த குதிரையின் அறவை என்னவென்று சொல்வது? முன்னொரு தடவை இங்கே நான் வந்தபோது பின்கட்டில் குதிரையை கட்டியிருந்தேன். இம்முறை அதுவே தன் இருப்பிடத்தை தேடிக்கொண்டு போகிறது. நானும் போய் அதை கொஞ்சம் கவனித்து விட்டு வருகிறேன். நீர் இங்கே உள்ள சிற்ப வேலைகளை பார்த்து கொண்டிரும் என்று சொல்லிவிட்டு பின்கதவு வழியாக புகுந்து சென்றான். கிழவியும் கல் விளக்குடன் அவனை தொடர்ந்தாள். சுவரில் இருந்த மாடத்தில் நந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் வெளிச்சத்தில் விக்ரமன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அது நிச்சயமாக வீடு அல்ல, சிற்ப மண்டபம் தான் என்று அவனுக்கு தோன்றியது. எங்கே பார்த்தாலும் அற்புத சிற்பத்திறமை வாய்ந்த சிலைகள் காணப்பட்டன. சுவர்களில் பல வர்ணங்களில் தீட்டப்பட்டிருந்த சித்திரங்கள் காட்சியளித்தன. அவை வரையப்பட்டு அநேக வருஷங்கள் ஆகியிருக்க வேண்டும் என்றாலும் ஓவியங்களின் உயிர்கலை சிறிதும் குறையவில்லை. சிலைகளிலும் சித்திரங்களிலும் முக்கியமான ஒரு பெண்ணின் உருவம் அதிகமாக காணப்பட்டது. அந்த உருவத்தில் தெய்வீக சௌந்தரியத்தின் கலை தோன்றிற்று. நாட்டிய கலைக்குரிய பலவித தோற்றங்களிலும் பாவங்களிலும் அந்த பெண் உருவத்தின் சிலைகளிலும் ஓவியங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் அழகையும் கலைத்திறனையும் கண்டு விக்ரமன் பிரமிப்பை அடைந்தான். உறையூர் சித்திர மண்டபத்திலும் மாமல்லபுரத்து கலை விழாவிலும் தான் முன்னர் பார்த்த சித்திரங்கள் சிற்பங்கள் எவையும் இந்த பாரலிங்க மண்டபத்துக்குள் மறைந்து கிடக்கும் சிற்பங்களுக்கு அருகில் கூட வர முடியுமா என்று வியந்தான். இவற்றையெல்லாம் அமைத்த மகா சிற்பி எவனோ என்று அறிந்து கொள்ள அவன் துடிதுடித்தான். இதற்குள் ஒற்ற தலைவன் குதிரையின் போஷாக்கை கவனித்துவிட்டு உள்ளே வந்தான். விக்ரமன் அவனை நோக்கி, ஐயா, என்ன ஆச்சரியமான சிற்பங்கள் இவை! எந்த மகா சிற்பி இவற்றை அமைத்தவன்? தெய்வீக அழகு பொருந்திய ஒரு பெண்ணின் உருவம் இங்கே அதிகமாக காணப்படுகிறது. அந்த பெண் உண்மையாக இருந்தவளா அல்லது சிற்பியின் சிருஷ்டியா? இந்த அற்புத சிற்பங்கள் எல்லாம் ஏன் இந்த இருண்ட காட்டுக்குள் கிடக்க வேண்டும்? ஏன் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி செய்யக்கூடாது? இதையெல்லாம் எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும் என்றான். நான் தான் சொன்னேனே, அது ஒரு பெரிய கதை. இந்த மிஞ்சியுள்ள இரவை தூக்கமின்றி கழிக்க உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லுகிறேன். எனக்கு பசி பிராணம் போகிறது. இதோ பாட்டி பொறிமாவும் வெல்லமும் கொண்டு வருகிறார், முதலில் சாப்பிடுவோம் என்றான் ஒற்றத்தலை. அவ்விதமே இருவரும் சாப்பிட்டார்கள். சாப்பிடும்போது தங்கள் பெயர் என்னதென்று இன்னும் எனக்கு சொல்லவில்லையே என்றான் விக்ரமன். என் பெயர் வீரசேனன். உம்முடைய பெயர்?
விக்ரமன் சிறிது வியப்புடன், என் பேர் தேவசேனன் என்றார். ரொம்ப நல்லது. நாம் இருவருக்கும் பெயர் ஒற்றுமை இருக்கிறது. ஆகையால் நீர் மனம் விட்டு என்னிடம் பேசலாம். உறையூருக்கு நீர் இவ்வளோ அவசரமாக போக விரும்பிய காரணம்னு ரத்ன வியாபாரம் செய்வது உனது நோக்கமாக இருந்தால் முதல் காஞ்சி நகருக்கு அல்லவா போக வேண்டும். ஒற்று தலைவரிடம் நன்றியும் அன்பும் கொண்டிருந்த விக்ரமனுக்கு இப்போது சந்தேகமும் பயமும் தோன்றின. ஒருவேளை இவன் நம்முடைய உண்மைகளை கண்டுபிடித்தான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாயார் உரையில் இருக்கிறாள். அவளை பார்க்கும் ஆவலில் தான் சீக்கிரமாக போக விரும்புகிறேன். இதென்ன, நீ செண்பகத்தீவை சேர்ந்தவர் என்றெல்லாம் சொன்னீர்? என்னுடைய சொந்த ஊர் உறையூர் தான். சில வருஷங்களுக்கு முன்பு பொருள் தேடுவதற்காக செண்பகத்தீவை சென்றேன். உறையூர் பல்லவ ராஜ்யத்துடன் சேர்ந்து விட்டது பிறகு அதன் பழைய செழிப்பெல்லாம் போய்விட்டது. ராஜகுடும்பம் இல்லாத ஊரில் ரத்ன வியாபாரம் என்ன நடக்கும்? ராஜகுடும்பத்தை பிரஸ்தாபித்தால் ஒருவேளை ராணி அருள்மொழியை பற்றி வீரசேனன் ஏதாவது சொல்லக்கூடும் என்று விக்ரமன் எதிர்பார்த்தான். ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. அதன் பின் வீரசேனன் சாப்பிட்டு முடியும் வரை மௌன விரதத்தை மேற்கொண்டிருந்தார். சாப்பாடு விருந்த பிறகு விக்ரமன் மறுபடியும் அந்த சிற்ப மண்டபத்தின் கதையை சொல்லும்படி கேட்டான். ஐயா தேவசேனரே, உமக்கு மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்று ஒற்று தலைவன் கேட்டபோது விக்ரமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இதென்ன கேள்வி? மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்றால்? அதாவது மனிதர்கள் உண்மையில் மரணம் அடைகிறார்கள் என்பதை நீர் நினைக்கிறீரா? உயிர் போய்விட்டது என்று நாம் சொல்லும்போது உண்மையில் உயிர் போகிறதா, அல்லது உடல் மட்டும் போய் உயிர் இங்கேயே இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறதா? இறந்து போனவர்கள் நம்மை பற்றி நினைக்கிறார்களா, நம்மை பார்க்க வருகிறார்களா, நம்முடைய நடவடிக்கைகளை அவர்கள் கவனிப்பதுண்டா? விக்ரமனுக்கு ஏனோ தன்னுடைய தந்தை பார்த்திப மகாராஜாவின் நினைவு வந்தது. அவருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியின் ஞாபகம் வந்தது. அவர் இப்போது இவ்வுலகில் இருந்து தன்னுடைய செயல்களை கவனித்துக் கொண்டு வருகிறாரா? எனக்கு உங்களைப் போல சில சமயம் தோன்றுவதுண்டு. அந்த சந்தேகத்தை தீர்ப்பாரைத்தான் காணும். எனக்கு நம்ம மரணம் என்பதே பொய் என்று தோன்றுகிறது. மரணத்துக்கு விசனப்படுவதும் பெரும் மூடத்தனம் என்று நினைக்கிறேன். இதோ இந்த வீட்டில் 30 வருஷத்துக்கு முன்னால் ஆயன சிற்பியும் அவருடைய மகள் சிவகாமி வாழ்ந்து வந்தார்கள். அப்போதெல்லாம் இங்கே ஜல் ஜல் என்று சதங்கை ஒலியும் கல் கல் என்று கல்லுடைய ஒலியும் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கும். சிவகாமி அற்புத நடனம் ஆடுவார். அவருடைய நடன தோற்றங்களை பார்த்து பார்த்து ஆயன சிற்பி சித்திரம் எழுதுவார், சிலைகளை அமைப்பார். ஓஹோ, இந்த தெய்வீக கலை உள்ள பெண் அந்த சிவகாமி தானா? ஆமாம், அப்போதுதான் இங்கே அடிக்கடி வருவதுண்டு. நான் மகேந்திர சக்கரவர்த்தியின் காலம். அவருடைய புதல்வருக்கு அச்சமயம் உம்முடைய வயது தான் இருக்கும். அவருடன் நரசிம்மருடன், அதாவது நானும் வருவேன். தூரத்தில் வரும்போதே இந்த வீட்டுக்குள் இருந்து சதங்கையின் ஒலி கிளம்புவது கேட்கும். ஆயனரும் சிவகாமியும் இப்போது இங்கே இல்லை என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இதோ உற்று கேட்டால் சதங்கையின் ஒலியும் கல்லுடியின் ஒலியும் என் காதுக்கு கேட்கின்றன. விக்ரமனுடைய ஆவல் அளவு கடந்து போங்கிற்று. ஆயனரையும் சிவகாமியையும் பற்றி விவரமாக சொல்ல வேண்டும் என்று வீரசேனரை வேண்டிக் கொண்டார். அவரும் விவரமாக சொன்னார். ஆயனருடைய அபூர்வ சிற்பத் திறமையை குறித்தும் அவருடைய பெண்ணின் அற்புத சௌந்தரியத்தை பற்றியும் அவருடைய நடனக்கலை திறனை பற்றியும் சொன்னார். நரசிம்ம சக்கரவர்த்தி இளவரசராயிருக்கும் காலத்தில் அவருக்கும் சிவகாமிக்கும் ஏற்பட்ட தெய்வீக காதலை பற்றி லேசாக குறிப்பிட்டார். வடக்கே இருந்து ராட்சச புலிகேசி படையெடுத்து வந்ததனால் அந்த காதல் தடைபட்டது பற்றியும் சிவகாமியை புலிகேசி சிறைபிடித்து சென்றது பற்றியும் விவரித்தார். சிவகாமியை விடுவிக்க நரசிம்மர் நிறைவேற்றி வைத்ததையும், நரசிம்மர் செய்த முயற்சிகளையும், சிவகாமி சபதத்தையும் அதை நரசிம்மர் நிறைவேற்றி வைத்ததையும், இவ்வளவுக்கும் பிறகு சிவகாமி தன்னுடைய காதல் பூர்த்தியாக முடியாத காதல் என்பது உணர்ந்து நெஞ்சு உடைந்ததையும் பற்றி சொன்னார். கதையை கேட்டுக்கொண்டு வரும்போது விக்ரமன் பல தடவை கண்ணீர் விட்டு விட்டான். நரசிம்ம சக்கரவர்த்தியின் மேல் அவனுக்கு இருந்த மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது. அவரிடம் அவனுக்கு அபிமானமே உண்டாகிவிட்டது. பார்த்திப மகாராஜாவுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நினைத்து கொண்டு நரசிம்மர் தன்னுடைய குலப்பகைவர் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டான். கதை முடிந்த சமயம் வெள்ளி முளைத்து விட்டது. ஒரு நாழிகை பொழுதுதான் அவர்கள் தூங்க முடிந்தது. பட்சிகளின் உதய கீதத்தினால் எழுப்பப்பட்ட விக்ரமன் கண் விழித்த போது முதல் நாள் இரவின் சம்பவங்கள் எல்லாம் கனவோ என்று சந்தேகம் உண்டாயிற்று. சுற்றுமுற்றும் பார்த்து கனவெல்லாம் எல்லாம் நினைவுதான், உண்மைதான் என்று நிச்சயம் பெற்றான். ஐயா தேவசேனரே, குதிரை சிரம பரிகாரம் செய்து கொண்டு சித்தமாயிருக்கிறது. நம்மை போல் அது இரவில் கண் விழிக்கவில்லை அல்லவா? நீர் காலை கடல்களை முடித்ததும் உறையூர் கிளம்பலாம் என்று ஒற்று தலைவன் குரல் வெளியிலிருந்து கேட்டது. அவ்விதமே காலை கடல்கள் முடித்து
கிழவி அளித்த எளிய உணவையும் உட்கொண்டபின் விக்ரமன் வீரசேனரிடம் விடை பெற்றான். அப்போது அவன், ஐயா, உமக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிரை காப்பாற்றியதற்கு பிரதி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் குதிரையை இலவசமாக பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை. குதிரைக்கு ஈடாக இந்த ரத்னங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கைப்பிடி ரத்னங்களை அள்ளி கொடுத்தான். நீ சொல்வது தவறு. என் அருமை குதிரையை நான் உமக்கு தானம் செய்யவில்லை, இரவலாகத்தான் கொடுத்திருக்கிறேன். உறையூரில் உமது காரியத்தை முடித்து கொண்டு இதே இடத்தில் வந்து திருப்பி குதிரையை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் ஒற்ற தலைவன். அப்படியே செய்கிறேன். ஆனாலும் என்னுடைய நன்றிக்கு அறிகுறியாக இந்த ரத்னங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் விக்ரமன். வீரசேனன் அதற்கிணங்கி ரத்னங்களை பெற்றுக்கொண்டான். விக்ரமன் குதிரை மீது ஏறியதும் ஒற்ற தலைவன் குதிரையை தட்டி கொடுத்து, ஐயா, இந்த குதிரை அடிக்கடி உறையூருக்கு போய் பழக்கமானது. அதற்கே பாதை நன்றாக தெரியும். அதன் வழியை விட்டுவிட்டால் உம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். நீர் வழி விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றான். குதிரை காட்டுப்பாதையில் போகத் தொடங்கியது. சிற்பியின் வீடும் ஒற்ற தலைவன் மறையும் வரை விக்ரமன் திரும்பி பார்த்து கொண்டே போனான். காலை வெளிச்சத்தில் அந்த ஒற்ற தலைவனை பார்த்தபோது ஆச்சார பாகுவான அவனது கம்பீர தோற்றமும் முகப்பொலிவும் விக்ரமனுடைய மனதை பெரிதும் கவர்ந்தன. வெகு நேரம் வரையில் அந்த தோற்றம் அவனுடைய மனத்தை விட்டு அகலவில்லை. தொடரும்.